இன்னைக்கு வந்து நான் தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு புக்கில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக இது எப்படி இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அல் முஸ்தஃபா அப்படிங்கிறவங்க அல்பலீஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து 12 வருஷமாக வந்து அங்கே இருந்துகிட்ருப்பாங்க. அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான வந்து ஒரு நாவாய் வந்துட்டுருக்கதை பார்த்துட்டு அங்கேருந்த மக்கள் எல்லாமே வந்து அவரை நோக்கி வருவாங்க. அதாவது ஒருத்தங்க வந்து நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது, ஆனால் அவங்களை நீ பார்க்க முடியாது, அவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. பட் போகிறாங்க அப்படிங்கும்போது அவ்வளோ நாள் வந்து அவங்களுடைய அன்பு அதெல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பெருசாக இருக்க மாட்டாங்கன்னு தெரியும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அவர் போகிறாருன்னு தெரிஞ்சுட்டு எல்லாருமே அவங்க செஞ்சுட்டு இருந்த ஒர்க் எல்லாமே விட்டுட்டு ஓடி வர்றாங்க. வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சங்கதியினருக்கு வந்து சொல்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சரும் பண்ணுறாரு. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறேன். காதல், மனைநலம், ஈகை திறன், குற்றமும் தண்டனையும், அன்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதில் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறது வந்து மனைநலம், அதை பற்றி சொல்கிறேன். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒருவருக்கொருவரென பிறந்தீர்கள், காலத்தின் இருப்பு நீளும் வரை இணைந்தே இருப்பீர்கள். அதாவது என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம அவங்க கூட இதாக இருப்போம். ஆனால் எங்கெங்கே வந்து நம்ம சேர்ந்தே இருக்கணும் அப்படிம்பாரு. ஆனால் தேவையான இடத்துல கொஞ்சம் விலகியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருப்பார். ஒருவர் மற்றவரது குவளையை நிரப்பிக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரே குவளையில் இருவரும் அருந்தாதீர்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது அவங்களா இருக்க வைக்கணும், சேர்ந்து தான் இருக்கணும், ஆனால் எங்கெங்கே தள்ளி இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒருவர் பிறருக்கு தன் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரே அப்பத்தை இருவரும் உண்ணாதீர்கள். அதாவது என்ன சொல்லுவோம், யூ ஷுட் நாட் பி எவ்ரிவன்ஸ் கப் ஆஃப் டீ ஆர் காஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒன்றாவே சேர்ந்து இருங்க, ஆனால் எங்கெங்கே இடைவெளி வேணுமோ அங்கங்கே இடைவெளி விட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மாதிரி இந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக எனக்கு பிடிச்சதை நான் ஷேர் பண்ணுறேன்.